பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய தோல்விகளை எவ்வாறு வெற்றியாக மாற்றுவது என்பதனை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக புதிதாக வரக்கூடியவர்கள் கீழே வலது பக்கம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் அப்படின்னு சிவப்பாக ஒரு பட்டன் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் தொட்டிங்கன்னா 3 பெல் வரும். அதில் மேலே உள்ள ஆளுங்கிற பெல்லை அழுத்துனீங்கன்னா நம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். மேலும் புதிய வீடியோக்கள் போடுவதற்கு நமக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்தில் உலக வாழ்க்கை என்பது கஷ்டமும் அதே சமயத்தில் இன்பமும் துன்பமும் நிறைந்தது தான். உலகத்தில் யாருக்குமே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய பணக்காரன் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பணக்காரருக்கு தான் அவ்வளோ கஷ்டம் இருக்கும். பெரிய பெரிய பணக்காரன் பார்த்தீங்கன்னா அவங்க கடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது போட்டு இருக்கும். நம்ம நம்ப முடியாத அளவுக்கு கடன் இருக்கும். அதனால் அதே மாதிரி தான் எல்லாருக்குமே துன்பம் இன்பம் மாறி மாறி வரக்கூடியது தான் உலக வாழ்க்கை. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா. நிச்சயமாக துன்பம் வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு பின்பு ஒரு இன்பம் வரும். அப்படி தான் வாழ்க்கை. துன்பம் வந்துச்சுன்னா உடனே துன்பமாக இருக்க முடியாது, இன்பம் வரும். இப்போ இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வரக்கூடிய சமயத்தில் நம்ம எதனை ஓதி சரி செய்து கொள்வது என்பதை பார்க்க இருக்கின்றோம். எல்லாத்துக்குமே குர்ஆனில் ஷிஃபா இருக்கிறது, தீர்வு இருக்கிறது. நுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉர் ரஹ்ம. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நாம் குர்ஆனிலே நோய் நிவாரணத்தையும் ரஹமத்தையும், ரஹமத்துன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருபை வந்துன்னு சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி ஆயிடும். அப்போ அதனை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறதுனால நம்ம அதனை கொஞ்சம் சிந்தித்து ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னோம்னா நம்மளோட வாழ்க்கையை வெற்றி ஆயிடும். உங்களால் முடியலையா, இதுபோல் ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்கக்கூடிய அவங்களுடைய அந்த பேச்சை கேட்டு நீங்கள் அமல் செய்யும் பொழுது உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும். நம்ம அல்ஹம்துலில்லாஹ் பல வருடங்களாக இந்த குர்ஆனை ஆராய்ச்சி செய்து அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு யாரெல்லாம் அமல் செஞ்சுருக்காங்களோ பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் தங்கள் அத்தனை பிரச்சனையும் விட்டு நீங்கியிருக்காங்க. குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு, அதாவது திருமணம் நடந்திருக்கு, திருமண தடை நீங்கி திருமணம் நடந்திருக்குது, ஜின்னு ஷைத்தான் செய்விலேருந்து வெளியாகிருக்கிறாங்க, வருமானம் வந்திருக்குது, கடன் நீங்கி இருக்குது. இதுபோல் அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்லாஹ் நம்மளை சொல்ல வச்சு அதை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான், உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறான். இது அல்லாஹ் அல்லாஹ் செய்யக்கூடிய உதவி. அதுக்கு காரணம் நம்ம லாபி வச்சிருக்கோம், நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரே பிரச்சனையாக இருக்குது, தோல்வியாக இருக்குது. என்ன செய்கிறது? ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நம்ம சொல்லக்கூடியதை குறித்து வச்சுக்கோங்க. தினமும் ஸலவாத் 100 தடவை, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அலில் 100 தடவை. அதுக்கப்புறம் குர்ஆனுடைய வசனம், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைத அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இது 110வது அத்தியாயம். இதா ஜா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய வெற்றி வரும்பொழுது, வல் ஃபத், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றி வரும்போது, இதா ஜா நஸ்ருல்லாஹ் வல் ஃபத் வரைத அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா. மனிதர்கள் அதிகமான முறையில் இஸ்லாத்தில் நுழைந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு. நீ என்ன செய்யணும் சொன்னால், ஃபஸப்பிஹ், அல்லாஹ்வை நீங்கள் துதிங்கள், அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துங்கள். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, அவனுடைய புகழை கொண்டு துதியுங்கள். வஸ்தக்ஃபிர்ஹு, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்கள். இன்னஹு கான தவ்வாபா, அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன். இதில் அர்த்தம் என்னன்னு சொன்னால், நம்ம இந்த மாதிரி இப்போ நம்ம கஷ்டமான சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு 23 வருஷம் இந்த உழைப்பு செஞ்சாங்க. கடைசியாக அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி அந்த நன்மையை தரக்கூடிய, வெற்றி தரக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த வசனம். இந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும் சொன்னால் 70 தடவை ஓதிட்டு, அதுக்கப்புறம் இஸ்திஃபார், அஸ்தஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், அது 70 தடவை ஓதணும். அதில் அல்லாஹ் குர்ஆன் சொல்லக்கூடிய இன்னொரு வசனம் சொன்னால், வஸப்பி பிஹம்தி ரப்பிக அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால், சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி அஸ்தஃபிருல்லாஹ், இது சொன்னால் சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி அஸ்தஃபிருல்லாஹ், இது 100 தடவை சொல்லிவிட்டு திரும்ப ஸலவாத் 100 தடவை ஓதிட்டு, இதுக்கு இடையில் 7 தடவை உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாஹ்ட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் 7 தடவை துவா செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் கடைசியாக ஸலவாத் ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையிலே உங்களுடைய அனைத்து தேவைகளும் நிறைவேறுவதையும்
கஷ்டங்கள் நீங்குவதையும் உங்களுடைய தோல்வி வெற்றியாக மாறுவதையும் பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ். இது அல்லாஹ்வுக்கு லேசான காரியம். கன்னித்துக்குரியவர்களே, நம்ம ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறணும். அதாவது நம்ம இந்த உலகத்தில் வந்தது வந்து எதுக்குன்னு சொன்னால், அல்லாஹ் படைத்தது வெறுமனே படைக்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், அப்போ ஹசீபுத்து மன்னமா ஹலக்னாக்கும் அபஸா அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். நீங்கள் உங்களை வந்து நினச்சிட்டு இருக்கீங்களா உங்களை வெறுமனே படைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, வீண் விளையாட்டுக்கு படைச்சிருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், என்கிட்ட திரும்ப மாட்டேன்னு நினச்சிட்டீங்களான்னு கேட்குறான். நிச்சயமாக நம்ம அனைவரும் வீண் விளையாட்டுக்காக படைக்கப்படவில்லை. நிச்சயமாக நான் திரும்ப போகிறோம். மவுத்துங்கிற வந்து தான் குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். அத்தனை ஆத்மாவும் எல்லா ஆத்மாவும் இறந்து தான் தீரும், அது சந்தேகமே கிடையாது. அப்போது அதுக்கு முன்பு நம்ம தயார் செய்து கொள்ள வேண்டும். அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் உயிரில் இருக்கும் போது தான் நீங்கள் கேட்க முடியும். ஒரு இறந்து போன ஒருத்தர்கிட்ட போய் நம்ம என்ன சொல்ல முடியாது, அவருக்கு அது பயனளிக்காது. சரிங்களா? இப்போ நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது சில விஷயங்கள் எடுத்து நடக்கணும்னு சொன்னால், நம்ம இறந்து போனோம்னா நமக்கு பயனளிக்காது. எத்தனை பேர் பார்க்குறோம். சரிங்களா? கொரோனாலாம் இறந்துட்டு இருக்காங்க, திடீர்னு இறக்குறாங்க. சின்ன பிள்ளைங்களாம் இறந்துட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? சின்ன வயசு பிள்ளைங்க 24 வயசு, 30 வயசு, 35 வயசு, 40 வயசு, ஒரு கணக்கே இல்லை. எப்போ யாருக்கு மௌத்து வரும்னு தெரியல. சரியா? அதுக்கு முன்பாக நம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டும். எப்படி சரி செய்கிறது? அதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை விளங்கிக்கிட்டால் உங்களுக்கு எல்லாமே ஈஸி. அல்லாஹ் தாலா நம்ம படைக்கிறதுக்கு முன்பாக, இந்த பூமியில் வர்றதுக்கு முன்பாகவே நமக்கு தேவையான எல்லாத்தையும் வச்சான். நம்ம முக்கியமான தேவை காற்று இருந்துச்சா இல்லையா? காற்றெல்லாம் வச்சான். நமக்கு உணவு வேணும், அந்த உணவை தாயுடைய மார்பகத்தில் சுரக்க வச்சான். அதுக்கப்புறம் குடிக்க தண்ணி, சாப்பிட்றதுக்கு பழங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் வச்சான். அதே மாதிரி நமக்கு தேவையான சூரிய வெளிச்சத்தை கொடுத்து அதனை வச்சான், நிலவு வச்சான். எல்லாம் எதையுமே விட்டு எல்லாம் நம்ம படைப்பதற்கு, அதாவது பிறப்பதற்கு முன்பே படைச்சு வச்ச அல்லாஹ் தாலா நம்ம வஃபாத்தான பிறகு, நம்ம இறந்த பிறகு திரும்ப எழுப்பப்படுவோம் இல்லையா? அப்போ எழுப்பும் போது நமக்கு தேவையானது என்ன? சொர்க்கம். அந்த சொர்க்கத்தில் என்னென்ன வேணுமோ எல்லாம் ரெடியாக்கி வச்சுட்டான் அல்லாஹ் தாலா. எதுவும் பாக்கி கிடையாது. சொர்க்கம்னு சொன்னால் சொர்க்கத்தில் ரொம்ப குறைந்த சொர்க்கம் என்ன தெரியுமா? கடைசி சொர்க்கம். நல்ல வினைக்குங்க. இந்த உலகத்தை பார்த்துருக்கீங்களா? இந்த உலகத்தை போல் 10 மடங்கு. என்ன 10 மடங்கா? நீங்கள் ஆச்சரியப்பட வேணாம். ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்தவரையிலையும் அல்லாவுடைய இந்த பார்வையில் நிமிஷம் சொன்னாங்க, ஒரு கொசுவுடைய இறக்கைக்கு கூட சமயம் இல்லை. அப்படி ஒரு கொசுவுடைய இறக்கைக்கு அல்லாஹ்விடத்தில் இந்த உலகம் வந்து மதிப்பு மிக்கதாக இருந்ததுன்னு சொன்னால், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க மாட்டானாம். இது ஹதீஸ், திருமதி வரக்கூடிய ஹதீஸ். அப்போது அல்லாஹ்வுக்கு உலகம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பிரபஞ்சத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், கேலக்சின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சூரிய குடும்பத்தில் இந்த உலகம் இருக்குது. இந்த சூரிய குடும்பம் மாதிரி கோடிக்கணக்கான சூரிய குடும்பம் இருந்தால் கேலக்சி. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய குடும்பத்திலே நீங்கள் என்ன செய்யணும்? நம்முடைய பூமியை லென்ஸ் வச்சு தான் தேடணும். அவ்வளோ பெரிய உலகம். அந்த சூரிய உலகத்தில் போனால் லென்ஸ் வச்சு தர மாதிரி ரொம்ப சின்னதாயிரும். சரியா? இதே மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் அடைக்கிறது கேலக்சின்னு இருக்குது. சரியா? அதில் இந்த சூரிய குடும்பத்தை என்ன செய்ய லென்ஸ் வச்சு தேடணும். அவ்வளோ பெரிய படைப்பு, அல்லாஹ்வுடைய படைப்புங்கிறது வந்து யாரும் கற்பனை செய்ய முடியாத ஒன்று. இப்படி தான் இருக்குன்னு கற்பனை செய்ய முடியாது. அவ்வளோ பெரிய படைப்பு அல்லாஹ் படைச்சிருக்கு. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. சரிங்களா? அது வந்து அவ்வளோ பெரிய அந்த படைப்பு படித்த அல்லாஹ்வுக்கு நம்ம இந்த உலகத்தை போல் 10 மடங்கு கொடுக்குறது வந்து ஒரு பெரிய காரியம் கிடையாது. புரிஞ்சுங்களா? அதை விளங்கிக்கிங்க. சரிங்களா? ஆகவே குறைஞ்சபட்சம் இதுதான். அப்போ பாருங்கள், அங்கே அந்த சொர்க்கத்தில் எப்படி இருப்பாங்க? அதாவது பெரிய மன்னர் கிடைக்கிற அத்தனையுமே கிடைக்கும். இவர் தான் மன்னர். அந்த 10 உலகத்தை போல் 10 மடங்கு இருக்கக்கூடிய அந்த உலகத்துக்கு, அந்த சொர்க்கத்துக்கு இவர் தான் மன்னர். இவருக்கு வந்து எல்லா பணிவிடை செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள், பிரகாசமான ஆண்கள் பெண்கள், இவருக்கு மனைவியாக இருக்கக்கூடிய ஹூரின் பெண் 70 ஹூரிலியின் கண்ணளவிகளை அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான். இவர் கல்யாணம் பண்ணி வைப்பான். இவர் எது கேட்டாலும் கிடைக்கும். சொர்க்க மாளிகை அப்படின்னு சொன்னால் எல்லாம் தங்கத்துலேயும் வைரத்துலேயும் மாளிகைகள். சரிங்களா? பழங்கள் எது அங்கே வேலையே கிடையாது. இங்கே உலகத்தில் என்ன வேலை செய்கிறாரோ அதுக்கு பகரமாக சொர்க்கம் கொடுக்கப்படும். சரிங்களா? அப்படி அதில் வந்து அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், நீ சம்பாதிக்கணும் இந்த உலகத்தில். அது விட்டுட்டோம்னு சொன்னோம்னா, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிட்டோம்னு சொன்னோம்னா, நான் போகக்கூடிய நரகம் தான். ரெண்டையும் படிச்சு வச்சுட்டேன். நரகத்தில் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், நரகத்தில் போட்டாவே பொசுங்கிடுவாங்க. பொசுங்கன்னா உடனே உயிர் போயிடுமா? திரும்ப புதிய உடல் கொடுக்கப்படும், திரும்ப பொசுக்குவாங்க. இந்த மாதிரி கோடானு கோடுவானுங்க வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அதில் அல்லா பாதுகாப்பான வாழ முடியாது. கத்துவாங்க, அழுவாங்க. சரியா? ஃபஸ்பிரு அவுலா தஸ்பிரு சவாஉன் அலைக்கும் இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன். ஃபஸ்பிரு, நீங்கள் நரகத்தில் பொறுமையாக இருந்தாலும் சரிதான், அவுலா தஸ்பிரு பொறுமை இல்லாமல் இருந்தாலும் சரிதான், சவாஉன் அலைக்கும் எல்லாம் ஒன்று தான் உங்களுக்கு, இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன் நீங்கள் பூமியில் என்ன செஞ்சீங்களோ அதுக்கு பகரமாக கொடுக்கப்படுதுன்னு நல்லா சொல்லிடுவான்.
அப்போ அன்புக்குரியவர்களே, சின்ன ஒரு நெருப்பை கையில் வச்சா தாங்க முடியாது, எப்படி இவ்வளோ பெரிய நெருப்பை தாங்க முடியும்? ஆகவே நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் சிந்திக்கணும். ஒரு புத்திசாலி யாருன்னு சொன்னால், இந்த உலகத்திலேயே சிந்திச்சு, மறுமையை சிந்திச்சு, அல்லாவை சிந்திச்சு, சிந்திச்சா மட்டும் பார்த்தா இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அல்லாஹ் இருக்கான்னு தெரியும். யாருமே சொல்லுவீங்களா அல்லாஹ் இல்லைன்னு சொல்லுவீங்களா? அப்போ அது மட்டும் போதுமா? பத்தாது. அல்லாஹ் இருக்குன்னு சொல்லும்போது அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அல்லாஹ் சொன்னபடி அல்லாஹ் ரசூல் படி சொன்ன வாழணும். வாழ்ந்தால் தான் வெற்றி கிடைக்கும். அப்போ தான் உங்களுடைய தோல்வியை வெற்றியாக மாற்ற முடியும். அதுக்கு நான் வரேன். எவ்வளோ பெரிய தோல்வி இருந்தாலும் சரிங்க, நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இன்னல்லாஹ லா யுகையிரு பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயம் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாத வரை அவர்கள் எல்லாம் மாற்ற மாட்டான். உங்கள் தோல்வி வெற்றியாக வரணும் சார், நீங்கள் உங்களை மாற்ற வேண்டும். இவங்க என்னென்ன கெட்ட பழக்கங்கள் எல்லாம் தூக்கி போடுங்க, போட்டு அல்லாஹ்வுடைய வழியில் வருங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேளுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. 5 விஷயங்கள். ஒன்றாவது இஸ்லாமிய கட்டளை 5. அதில் ஒன்றாவது என்னென்னு சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்படின்னு அர்த்தம், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொன்னானோ, அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஒன்று. ரெண்டாவது 5 நேர தொழுகையிலே அந்தந்த வக்தில் தொழுங்க. சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகையை விடாமல் தொழுங்க. தஹஜ்ஜத் இஷ்ராக்குலவா அவாமின் விடாமல் தொழுங்க, முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரம்லான் மாதத்தில் 30 நோம்பி நோருங்க. அது மாத்திரம் இல்லாமல் மற்ற நாளில் வியாழக்கிழமை, திங்கக்கிழமை முடிஞ்சால் பிறகணக்கில் 13, 14, 15 நோம்பு நோருங்க. இது சுன்னத்து. ஜக்காத்தை ஏழைகளுக்கு கொடுத்து வாருங்க. ஏழைகளுக்கு அது மாத்திரம் இல்லாமல் ஏழைகளுக்கு தர்மம் தானம் செஞ்சுட்டு வாங்க. ஹஜ்ஜி யாருக்கு ஹஜ்ஜை செஞ்சுருங்க, இப்போ சிறு வயசுலேயே செஞ்சுருங்க. சரிங்களா? பண வசதி இருக்கும்போது செஞ்சுருங்க. இது 1வது விஷயம். 2வது விஷயம் என்னன்னு சொன்னால், காலை மேலே தஸ்பீஹாத்தில் உங்களை அங்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். 3ஆம் கலிமா சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அலில் அலீம் 150 தடவை. லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 100 தடவை. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. அது